ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் 27 நட்சத்திரம் இருக்குங்க இல்லைங்களா, ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அதனுடைய நிலைகள் என்ன, அவங்களுக்கு தன வரவு எப்படி கிடைக்கும், தெய்வ அனுகூலத்தை எப்படி பெறலாம், எந்தெந்த நட்சத்திரத்தை இயக்கினால் நம்ம இயக்க போகிறதில்ல, அந்த தெய்வத்தை கும்பிட்றது, அதுக்குண்டான கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம். இது மொத்தம் பார்த்தீங்கன்னா தாரைகள்னு சொல்கிறாங்க. அதாவது நட்சத்திர தாரைகள். அதாவது உங்களுக்கு முதல் நட்சத்திரம் ஜென்ம தாரை, ரெண்டாவது நட்சத்திரம் விபத்து அதாவது சம்பத்து தாரை, மூணாவது விபத்து தாரை, 4 சியாம தாரை, 5 பிரத்யேக தாரை, 6 சாதக தாரை, 7 வதை தாரை, 8 மைத்திர தாரை, 9 பரம மைத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாரை. இதை மொத்தம் 9 தாரைகள் இருக்குது. இந்த 9 தாரையில் வந்து பார்த்திங்கன்னா 2, 4, 6, 8, 9 சம்பத்து தாரை, சியாம தாரை, சாதக தாரை, மைத்திர தாரை, பரம மைத்திர தாரை, இதெல்லாம் சாதகமான ஒரு சூழல். ஜென்மம் விபத்து தாரை, பிரத்யேக தாரை, வதை தாரை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1, 3, 5, 7 இந்த 4 நட்சத்திரமும் இந்த உங்கள் பிறப்பு நட்சத்திரத்துக்கு, இதில் ஜென்ம நட்சத்திரமே அதில் தான் அடங்கியிருக்கு. ஆனால் ஜென்ம நட்சத்திரம் பகைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அன்றைக்கி வேணால் சாமி கும்பிடலாம், கோயிலுக்கு போகலாம், எந்த ஒரு புதுசாக ஒரு எதுவும் செய்யக்கூடாது. இப்போ மற்ற விபத்து தாரையில் விபத்து சந்திக்கலாம், பிரத்யேக தாரை, வதை தாரை, இதெல்லாம் ரொம்ப ப்ராப்ளத்தை தரக்கூடியது. ஸோ அப்போ நம்ம வந்து ப்ராப்ளத்தை தரக்கூடியதெல்லாம் நம்ம விட்டுட்டு சம்பத்து தாரை, சியாமத்தாரை, சாதகத்தாரை, மைத்திரத்தாரை, அதில் பரம மைத்திரத்தையும் நம்ம விட்டுடுறோம். இந்த 4 நட்சத்திரம் சம்பத்து, சியாமம், சாதகம், மைத்திரம், இதை பற்றி விலாவாரியாக சொல்லி நம்ம வந்து என்னென்ன, அதாவது தன வரவை எப்படி பெறலாம், உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை எப்படி பெற முடியும் என்பது பற்றி ரொம்ப விளக்கமாக நாங்கள் இந்த எபிசோடில் சொல்ல இருக்கிறோம். இப்போது அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு உதாரணமாக எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், அதுலேருந்து ஆரம்ப நட்சத்திரமே வருது. அப்போ அதுக்கு வந்து 1லேருந்து 27 வரைக்கும் நீங்கள் இதையே அடாப்ட் பண்ணலாம். ஆனால் உங்கள் நட்சத்திரம் எதுவாக வருதோ அதிலேருந்து தான் நீங்கள் கொண்டுட்டு வரணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து பரணியில் பிறந்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் 1 நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கார்த்திகை, ரோகிணி நீங்கள் வரிசைப்படி எழுதிட்டு வந்து அது தான் நம்ம சொல்கிறது அப்ளிகபிள் ஆகும். சார், 1வது நட்சத்திரம் டென்ஷன், அலைச்சல், அதாவது ஜென்மத்தாரை அப்படின்னு சொல்லுது. 2வது வந்து நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷியாமத்தாரைன்னு சொல்கிறது. சம்பத்து, சந்தோஷம், அனுகூலம், தன வரவை தரக்கூடியது. 3வது விபத்து தாரை, விபத்து அல்லது ஆபத்து, பாதிப்பு, இதெல்லாம் தரும். 4வது சியாமத்தாரை, சியாமமாக சௌக்கியமாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். 5 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காரிய தடையை ஏற்படுத்தக்கூடியது, காரியத்தடை. 6வது சாதகம், அனுகூலம், சாதகத்தாரை, அனுகூலம், சாதகம், தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடியது. 7வது வதை தாரை, அதாவது அதனால் பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடியது. 8 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மைத்திரதாரை, அதாவது நட்பு, தன வரவை தரக்கூடியது. 9 பரம மைத்திரம்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து பாதி நல்லது பாதி கெடுதல்னு சொல்லணும். அதாவது அதிகமான நட்பை கொடுத்து சலிப்பை கொடுக்கும், அதனால் அளவான நட்பே நல்லது அப்படிங்கிறாங்க. 10வது நட்சத்திரம் கர்மம் நட்சத்திரம், காரியம் செய்யக்கூடிய நட்சத்திரம். அப்போ ஒரு கர்மத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து
அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் காரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ம காரியம் செய்த பிறகு வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம். 11 நன்மை தரும் நட்சத்திரம், சுபத்துவத்தை தரும், ஆனால் சமுதாய பகையை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்மையையும் சிறப்பையும் தந்தாலும் சமுதாய விஷயங்களில் அளவோடு ஈடுபட வேண்டும், பகையை தரும் என்று சொல்லக்கூடிய நிலை. 12வது நட்சத்திரம் தர்ம சங்கடத்தை தரக்கூடிய நட்சத்திரம். 13 நன்மை, ஆயுள், சிறப்பு, அதுபோல் பதவி உயர்வு, நல்லதுகள் நடக்கக்கூடிய நிலை. 14 காரிய தடை, மன சலிப்பை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம். 15 நன்மையற்றது, சுபீட்சத்தையும் அதாவது நன்மையையும் சுபீட்சத்தையும் தரக்கூடிய நட்சத்திரம். 16 சங்காத்தியம், விவகாரம், வம்பு, சண்டை இதை தரக்கூடிய நிலை. 17 நன்மை தரும். 18 பணப்பகையை தரும் நட்சத்திரம். 19 அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரம். 20 நன்மை, சிறப்பு, சுபத்தை தரக்கூடிய நட்சத்திரம். 21 மாறுபட்ட நிலையையும் மாறுபட்ட பாதிப்பையும் தரக்கூடிய நட்சத்திரம். 22 வைநாசிக நட்சத்திரம். அது ரொம்ப பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அந்த நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். லைஃப் பார்ட்னரை அதில் சேர்க்கக்கூடாது, ஒர்க்கிங் பார்ட்னரும் அதில் சேர்த்துக்கூடாது. 23 அதிருப்தியான செயல், அது நிலையை தரக்கூடியது. 24 சாதக நிலை. எப்படி சாதகம் அப்படின்னா இடம், பூமி அது போன்ற அனுகூலத்தை தரக்கூடியது. எல்லா விதமான சோதனைகளையும் சங்கடத்தையும் தருவது. ஜாதி பற்று, நலம், சுபீட்சத்தை தருவது. 26 27வது நட்சத்திரம் வணங்கும் நிலை நட்சத்திரம். அபிஷேகம் செய்யக்கூடிய நட்சத்திரம். அதாவது கோயிலுக்கு போய் அபிஷேகத்தை செய்கிறதாலேயும் உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போது இது 27 நட்சத்திரம் வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கோம். ஆனால் இதை முதல் ஜென்ம நட்சத்திரம் உங்களுக்கு எங்கேயோ அதிலிருந்து ஆரம்பித்து பலனை பார்த்துக்கலாம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 27 நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா, அதில் குறிப்பாக சம்பத்து தாரை, சாமதாரை, சாதக தாரை, மைத்திர தாரை இதை பற்றி கொஞ்சம் இதுவாக சொல்லி தன வரவை ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்தெந்த நட்சத்திரத்தை நம்ம இயக்கத்தில் நம்ம இயக்க முடியாது. கோயில் போகிறது, சாமி கும்பிட்றது, அதுக்கு உண்டான ஒரு நிலையை ஏற்றுக்கிறது. இப்போ ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை வளர்க்கலாம், இதை சாப்பிடலாம்னா அதை சாப்பிடலாம். இதெல்லாம் செஞ்சோம்னு சொன்னால் அது ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போது ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம் வாங்க. எங்களுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக இது மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும். வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வணக்கங்க. பரணி தரணி ஆளக்கூடியவர்கள் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். இது மேஷ ராசியில் அமைகின்றன. இந்த பரணி நட்சத்திரம் இதில் பிறந்தவங்க நல்ல காசு பணம் சம்பாதிக்க, சந்தோஷமாக இருக்க, தெய்வ அனுகூலத்தை பெற இதெல்லாம் பண்ணுங்க. நம்ம கீழே இப்போ சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கண்காணித்து இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி நல்ல ஒரு இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அதுக்கு உண்டான எனர்ஜி கிடைக்கும். இதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குங்க. இந்த பரணிக்கு 2வது நட்சத்திரத்தை நம்ம இயக்கணும். 2வது நட்சத்திரம் கார்த்திகை. பரணி 1 ஜென்ம நட்சத்திரம்னு எடுத்துக்கோங்க. 2வது நட்சத்திரம் கார்த்திகை. இப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணால் நமக்கு நல்ல ஒரு வருமானம் வரும், சகல சம்பத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமாக ஓம வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னாலே ரொம்ப சிறப்பு. அல்லது அடுத்தவங்க ஓமம் நடத்துவாங்க, கோயில், வீடு, இது போல் இடங்களில், பொது இடங்கள், அங்கே போய் நீங்கள் அந்த ஓமத்தில் கலந்துக்கணும். அந்த 2வது நட்சத்திரம் பரணிக்கு 2வது கார்த்திகை, அதை ஆக்டிவேட் பண்ணுறது தான் இதை நம்ம சொல்கிறோம். அதுக்கு உண்டான கோயில் நாகப்பட்டினம் நாகநாத கோயிலில் உள்ள ஆதிசேஷனை வழிபாடு செய்தல் வேண்டும். பேரிச்சி பழம் சாப்பிடலாம். இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க
இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக பேரிச்சம்பழத்தை சாப்பிடலாம், அதிகமாக சாப்பிடலாம், டெய்லி சாப்பிடலாம். அத்தி மரத்தை கன்று வாங்கி உங்கள் தோட்டத்திலேயோ வீட்டிலேயோ இல்லை பொது இடத்துலையோ கூட வளர்க்கலாம். அது வளர வளர உங்களுக்கு வைப்ரேஷன் கிடைக்கும். இது 2வது நட்சத்திரம் கார்த்திகை, அதை ஆக்டிவேட் பண்ணுறது. அடுத்தது 8வது நட்சத்திரம். இந்த பரணிக்கு 8வது நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்யம் இதை ஆக்டிவேட் பண்ணால் இந்த சில விஷயங்கள் நல்லது நடக்கும். தன வரவி பெறலாம். கோயில், அதாவது அனுகூலத்தை, கோயிலுக்கு போய் சாமி கும்பிடும்போது தெய்வ அனுகூலத்தை பெற்று சகல சம்பாத்தியம் சம்பத்தும் பெறக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும். படுத்திருக்கும் ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த ரங்கநாதனை, படுத்திருக்கும் ரங்கநாதனை ஆதிசேஷன் மேலே படுத்துட்ருக்கார், அவரை வழிபாடு செய்தல் வேண்டும். முருங்கைக்காய் நிறைய உங்கள் ஃபுட்டில் நிறைய முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். குழம்பு, பொரியல், கூட்டு, இதுபோல் முருங்கைக்காய் நிறைய சேர்த்துக்க கொள்ள உங்களுக்கு இந்த ஆயில்ய நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகுன்றாங்க. புன்னை மரம் வளர்க்க வேண்டும், அல்லது புன்னை மரம் வளர்க்கிறது நல்லது. திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வணங்கினால் உங்களுக்கு வைப்ரேஷன் கிடைக்கும். தெய்வ அனுகூலத்திற்கு ஸ்ரீராமரை வழிபாடு செய்தல் வேண்டும். இது ஏன் அப்படின்னா 6வது நட்சத்திரம் உங்களுக்கு பாருங்கள், அதாவது பரணி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். புனர்பூசம் 6வது நட்சத்திரம். இந்த புனர்பூசத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அவர் பிறந்த புனர்பூசத்தில் அவதரித்தவர் ஸ்ரீராமர். இந்த ஸ்ரீராமரை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய அந்த நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும். இது 6 அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதகம், எல்லாம் நிறைய அனுகூலமாகும். ஆலங்குடி தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய வேண்டும். கரும்பு ஜூஸ் குடிக்க வேண்டும். மூங்கில் மரம் வளர்க்க வேண்டும். இதெல்லாம் பண்ணிங்கன்னு சொன்னால் வைப்ரேஷன் கிடைக்கும், தன வரவு கிடைக்கும், தெய்வ அனுகூலமும் கிடைக்கும். இந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2வது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். 4வது மிருகசீரிஷம், சித்திரை. அவிட்டத்தை சேர்க்காதீங்க. 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் சேர்க்கக்கூடாது. 6வது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. 8வது ஆயில்யம், கேட்டை, ரேவதி. ஸோ இந்த நட்சத்திரங்கள்லாம் நீங்கள் வணங்க இப்போ பரம மைத்திரம் சொன்னால் மகம் நட்சத்திரம், மகம், மூலம், அஸ்வினி, இதை வணங்குனீங்கன்னு சொன்னால் இந்த நட்சத்திரங்களை குறித்து வச்சுக்கிங்க. மொத்தம் 2, 4, 6, 8, நம்ம 9, அது 5 நட்சத்திரம், 13, 15 நட்சத்திரம். அதில் 1 பரம மைத்திரம் ஆகிப்போகுது, எதிரி ஆகிப்போகுது. அது விட்டுடுங்க, வேண்டாம். சரி, இப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 14 நட்சத்திரம் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். யார் சொந்தக்காரங்க இருக்காங்க, அக்கம் பக்கம் இருக்கிறாங்க, உறவினர்கள், அதாவது நண்பர்கள் இருக்காங்க, ஆஃபீஸ் கொலிக்கு. இந்த நட்சத்திரத்தை நீங்கள் அதெல்லாம் சாதகமான நட்சத்திரங்க. இந்த சாதகமான நட்சத்திரம் உங்களுக்கு அவங்களால அனுகூலம் தான் இருக்கும் ஒழிய அவங்களால நிச்சயமாக நஷ்டம் இருக்காது. அதனால் இதை இது பண்ணிக்கங்க. எங்களுடைய இந்த பதிவு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க, நன்றி.